சபரிமலை யாத்திரையின் கடைசி கட்டமான தர்மசாஸ்தா ஐயப்பனை காணுகின்ற காட்சியானது நாம் நம்மை மறந்து கண்களை மூடிக்கொண்டு நம்முடைய இரு கைகளையும் கூப்பி அவனை தொழுது அவனுடைய கடைக்கண் பார்வை நம் மீது பட்டுவிடாத என்று சுவாமியே சரணம் ஐயப்பா என்ற கோஷத்துடன் அவனை தரிசனம் செய்துவிட்டு அங்கிருந்து விநாயகருடைய கோவிலுக்கு சென்று அங்கு வீற்றிருக்கும் கன்னிமூல கணபதியை தொழுது பின்னர் கார்த்திகேயன் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை வணங்கிவிட்டு அங்கிருந்து தெற்கு நோக்கி இடப்பக்கமாக நடந்து மாளிகைப்புறத்து அம்மாவை வணங்குகின்றனர். இக்கோவிலின் முக்கிய வழிபாடானது தேங்காய் உருட்டுதல் ஆகும். இதன் நோக்கமானது மனதில் உள்ள அழுக்கை நிதானமாகவும் இடைவிடாமலும் முயற்சித்து வெளியேற்றுவதற்கான முயற்சியை நாம் செய்ய வேண்டும் என்பதனை உணர்த்துகின்றது. அங்கிருந்து கிழக்கு நோக்கி சிறிது தூரம் நடந்தால் பந்தளத்தில் இருந்து வரும் அரச குடும்பத்தினர் இளைப்பாறும் மணி மண்டபம் உள்ளது. அதன் பக்கத்திலே கொச்சிக்கடுத்த சுவாமி மற்றும் கருப்பசாமி ஆகியோருடைய இருப்பிடம் உள்ளது. அது மட்டும் அல்லாது புனித சர்ப்பங்களுடைய இருப்பிடமும் 9 நட்சத்திர தேவதைகள் பூஜிக்கப்படும் இடமும் உள்ளது. பலியை கடுத்த சாமியின் இருப்பிடமானது 18ஆம் படியின் இடப்பக்கத்திலும் பாபர் சுவாமியின் இருப்பிடமானது 18ஆம் படியின் எதிர்ப்புறத்திலும் அமைந்துள்ளது. இங்கு இஸ்லாமிய குரு பக்தர்களுக்கு திருநீறு பிரசாதம் அளிக்கின்றார். தெற்கு மூலையில் உள்ள ஓர் அறையில் ஒரு ஆட்டின் சிலை செதுக்கி வைக்கப்பட்டுள்ளது. அதில் சிவதேஜமயம் என்று பொறிக்கப்பட்டுள்ளது. எல்லா ஆலயங்களையும் பூஜித்த பிறகு கோவிலில் எங்காவது ஒரு இடத்தில் அமர்ந்து இருமுடி கட்டை அவிழ்த்து அதனுள் உள்ள தேங்காயை உடைத்து ஒரு பாத்திரத்தில் சேமித்து அப்பாத்திரத்துடன் நெய் அபிஷேகத்திற்காக உள்ள தனி வரிசையில் நின்று பகவானுக்கு அபிஷேகம் செய்து பரவசம் அடைகின்றனர். பிறகு அபிஷேகம் செய்த நெய்யை பாத்திரத்தில் எடுத்து வந்து பிரசாதமாக கொடுக்கின்றனர். விரத சமயங்களில் நாம் காத்து வரும் ஒழுக்கங்களும் சபரிமலை ஐயப்பனை தரிசிக்க மலை வழியாக செல்லும் போது சுத்தமான காற்றை சுவாசித்து கொண்டும் கடவுளை பற்றிய சிந்தனையுடன் மட்டுமே நடப்பதும் பக்தனை மிகவும் புத்துணர்வு ஆக்குகின்றன. நாம் இந்த அனுபவத்தை விரிவுபடுத்துமேயானால் வாழ்க்கையின் திசையே மாறி புத்துணர்வை அடையலாம் என்பது மறக்க முடியாத உண்மையே. இந்த ஐயப்பனின் சபரிமலை தரிசனமானது ஒவ்வொரு பக்தனுக்கும் தன்னுடைய மனக்கவலையை நீக்கும் ஒரு அருமருந்தாக மட்டுமல்லாமல் எத்தனையோ இடர்பாடுகள் இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் சென்று வந்த பிறகு மீண்டும் அதே அளவு ஆர்வத்தோடு அடுத்த முறையும் சென்று ஐயப்பனின் அழகிய திருமேனியை தரிசிக்க பக்தனின் மனமானது இயங்கிக் கொண்டே இருக்கும். நன்றி நண்பர்களே. இத்துடன் சபரிமலை சாஸ்தா ஐயப்பனின் வரலாறானது நிறைவு பெறுகின்றது. இந்த தருணத்தில் என்னுடன் இணைந்து ஐயப்பனின் வரலாற்றை தெரிந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இன்னொரு சிறப்பான அத்தியாயத்தில் சந்திப்போம்.